Hi viewers, welcome to South Pin channel. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கனவா மீன் தொக்கு பார்க்க போகிறோம். கனவா மீன் வச்சு நம்ம ரசத்துக்கு சாம்பாருக்கெல்லாம் தொட்டுக்கிற மாதிரியான ஒரு சைட் டிஷ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இந்த கப்பால் ஒரு கப் கனவா மீன் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 10-15 பல் பூண்டு, 2 மீடியம் சைஸ் தக்காளி, 1 மீடியம் சைஸ் வெங்காயம், தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் காரத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், கருவேப்பிலை, ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், தேவையான அளவுக்கு எண்ணெய், ஒரு 3-4 ஸ்பூன் வரைக்கும் நம்ம எண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் ஜீரகத்துக்கு கூட சோம்பு கூட சேர்த்துக்கலாம், இல்லை சோம்பு மட்டும் கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இது ஒரு சிம்பிளான ஒரு சைட் டிஷ் தான் இது. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லாம் தெரியும் நான் எது ஸ்டெப் பை ஸ்டெப் நான் எது சேர்க்குறேன்னு சொல்லி. ஓகே, நம்ம எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் பேனை ஆன் பண்ணிவிட்டு அடுப்பு ஆன் பண்ணி பேன் ஹீட் ஆகுது. பேன் ஹீட் ஆனோடனே நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் ஒரு 3-4 ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகு ஜீரகத்தை நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடுகு ஜீரகத்தை இதில் நம்ம சேர்த்துக்கிறோம். இது நல்லா பொரிஞ்ச பிறகு கருவேப்பிலை, பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு பொரியுது. நம்ம இப்போ செய்கிற இதே ப்ராசஸில் நம்ம எறா வச்சு கூட செய்யலாம், ப்ரான் வச்சு செய்யலாம். இதில் இதே ப்ராசஸ் சேம் நம்ம கனவாக்கு பதில் எறா வச்சு செய்வோம். அதே தான் ட்ரை பண்ணி பாருங்கள். புதுசாக யாராவது நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ நம்ம பொரிஞ்சிருச்சு. இதில் பூண்டு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு வெங்காயம் தான் எடுத்துருக்கேன், ஏன்னா நம்ம கனவா குவான்டிட்டி கம்மியாக இருக்குது, அதனால் நம்ம ஒரே ஒரு வெங்காயம் தான் எடுத்துருக்கோம். 2 தக்காளி எடுத்துருக்கோம். ஸோ இது வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வதங்கின பிறகு நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன். தேவைன்னா நம்ம மீதி லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம், மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு. இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற 2 தக்காளியை எடுத்து சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். நான் மெஷர்மெண்ட் சொல்லியிருக்கேன். இந்த மெஷர்மெண்ட்ஸில் உங்களுக்கு காரம் பத்தலைன்னா கூட அதிகமாகவோ குறைச்சோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் கரெக்டான காரம் இருக்கும் அதில், அந்த மாதிரி தான் நான் சொல்லியிருக்கேன். இது நல்லா வதங்கின பிறகு நீங்கள் பார்க்கலாம். இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்க மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள், மஞ்சள் தூள், காரத்தூள். இது லைட்டாக இப்படி கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம் எல்லாத்துலேயும். அதுக்கப்புறம் நம்ம கனவாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதில் நம்ம இப்போ எடுத்து வச்சுக்கிற கனவாவையும் சேர்த்துக்கலாம். இது ஒரு நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். இது ரசம், சாம்பார், அப்புறம் ஏதாவது வெரைட்டி ரைஸ் செய்கிறீங்கன்னா அதுக்கு கூட நல்லாயிருக்கும். லெமன் ரைஸ், புளியோதரை,
பெப்பர் ரைஸ், தேங்காய் சாதம், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து இது ஒரு சைடிஷாக நல்ல ஒரு சைடிஷாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் ப்ரானும் ட்ரை பண்ணுங்கள். இதில் இப்போ இது நல்லா வந்து குக்காகட்டும். நம்ம நடுவில் ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் லைட்டாக தண்ணி மட்டும் தண்ணி விடும். இது பார்த்து நம்ம இது பண்ணணும். லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கலாம். இதில் நான் இவ்வளோ தண்ணி தான் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இது ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். சால்ட் டேஸ்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக தான் இருக்குது. நான் இது மூடிட்டு உங்களுக்கு கொஞ்சம் நேரம் கழித்து காமிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நம்மளோட கனவா மீன் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சோண்டு கொத்தமல்லியை இதில் தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட டிஷ் ரெடி ஆகிடுச்சு. நான் இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிட்டேன் நம்ம கனவா மீனை. இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இதில் நீங்கள் சீ ஃபுட்ஸ், எறா, கனவா இந்த மாதிரிலாம் செய்யும் போது நீங்கள் பூண்டு சேர்த்து செய்யுங்க. ஏன்னா இது வாயு தொல்லையை கொடுக்கும். அதனால் பூண்டு சேர்த்து சமைச்சு சாப்பிடுங்க. கனவா மீன் வந்து நம்ம யூட்ரஸ் கர்ப்பப்பைக்கெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால் கிடைக்கும் போது இதை வாங்கி சாப்பிடுங்க சீசன் டைம்ஸில். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சவுத் குயின் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.